திருச்செந்தூர் அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடு தான் திருச்செந்தூர். கடற்கரை பக்கத்துல இருக்கு. ஆனா இன்னுமே திருச்செந்தூர் கோவிலை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியே தெரியாம இருக்கு. திருச்செந்தூர் கோவில்ல சிவபெருமான வழிபடுற மாதிரி முருகன் அமைஞ்சிருப்பாரு. அங்க ஏத்தி இருக்க விளக்கு வெளிச்சத்துல பார்த்தா சிவபெருமான் தெரிவாரு. இதுவே முருகன் சிவபெருமான வழிபடுறதுக்கான தலம் தான் திருச்செந்தூர் அப்படின்றத காட்டுது. திருச்செந்தூர் கடற்கரையில கடலரிப்பு, சுனாமி அப்படின்னு பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. ஆனா அந்த அசம்பாவிதங்கள் எதுவுமே இதுவரைக்கும் திருச்செந்தூர் கோவிலை பாதிச்சதே கிடையாது. திருச்செந்தூர் கோவில்ல வள்ளி குகை அப்படின்னு ஒரு குகை இருக்கு. இந்த குகையில தான் முருகன் வள்ளிய திருமணம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருப்பதியில பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே போல ஒரு பெருமாள் திருச்செந்தூர் கோவில்லையும் இருக்காரு. இதை விட முக்கியமான உண்மை என்னன்னா, சிவபெருமான வழிபடுறதுக்காகவே முருகப்பெருமான் தெய்வீக கட்டட கலைஞரான மாயனோட உதவியோட திருச்செந்தூர்ல இந்த கோவிலை கட்டியிருக்காரு. சூரனை முருகப்பெருமாள் ஜெயிச்சு ஆட்கொண்டதால ஜெயந்திநாதர் அப்படின்னு முருகருக்கு பெயர் வந்துச்சு. அதுவே பிற்காலத்துல செந்தில்நாதர் அப்படின்னு மாறுச்சு. இந்த தலத்துக்கும் திரு ஜெயந்திபுரம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. காலப்போக்குல இது திருச்செந்தூர் அப்படின்னு மாறிடுச்சு. முருகர் சன்னதிக்கு வலப்புறத்துல பஞ்சலிங்க சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியை இப்ப எல்லாரும் பார்க்க முடியாது. அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கணும். ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் பண்ண பிறகு பிரகாரத்தில் இருக்க மகாதேவர் சன்னதிக்கு வருவாரு. அப்போ சுவாமிக்கு எதிரில் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும். அதுல தெரிகிற ஜெயந்திநாதருடைய பிம்பத்திற்கு அர்ச்சகர் அபிஷேகம் பண்ணுவாரு. இத சாயா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம். போர்ல வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கிறதுக்காக இந்த மாதிரியான சாயா அபிஷேகம் பண்றது வழக்கமா. இத முருகப்பெருமானே கண்ணாடியில பார்த்து சந்தோஷப்படுறதா இந்த கோவிலோட ஐதீகம் சொல்லுது. இப்படி மற்ற முருகப்பெருமான் தலங்கள்ல இல்லாத சிறப்பம்சங்கள் திருச்செந்தூர்ல இருக்கு. அதனாலேயே அறுபடை வீடுகள்ல இந்த இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் ரொம்பவே ஸ்பெஷல்.